மக்களே உஷார் உஷார் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் உஷார் படுத்திருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாக போதாம். அது பேரு ரீமால் அப்படின்ட்டும் பேர் வச்சிருக்காங்களாம். அதனால தான் உஷார் படுத்தப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கோடை வெப்பம் தணிஞ்சு, இப்போ கோடை மழை பெரும்பாலான மாவட்டங்கள்ல பெஞ்சுட்டு தான் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரை பெஞ்சுட்டே வருது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள்ல ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெஞ்சுட்டு வருது. இந்நிலையில வங்கக்கடல்ல உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா இப்ப மாறியிருக்காம். இது வடகிழக்கு திசையில நகர்ந்து நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில நகர்ந்து 25ஆம் தேதி புயலாக உருவாகக்கூடும் அப்படின்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேற்கு வங்கத்திற்கு அருகே கரையை கடக்கும் அப்படின்ட்டும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு வராங்க. மேலும் இந்த புயலுக்கு ரீமால் அப்படின்ட்டு ஒரு பேரும் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கோடை மழையால ஒரு சிலர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் வரோம். ஒரு சில இடத்துல ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்தும் கூட அந்த இடத்துல மழை பெய்யாம காஞ்சு போயிட்டு இருக்கு. மழை பெய்யாம இருக்கிறதால அந்த இடத்துல அந்த அலர்ட் எல்லாம் கூட வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே போல இந்த புயலை அலட்சியமா எண்ணிக்காம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நமக்கு நல்லது. இதனால தான் இந்திய வானிலை ஆய்வு மையமும் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்போ எது நடக்கும், தட்பவெட்ப சூழ்நிலைகள், இயற்கைக்கு மாறான விஷயங்கள்லாம் அப்பப்போ நடந்துட்டு வரதால எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு மக்களை உஷார்படுத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் தென்காசியில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த அருவியில் ஒரு பையன் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். எதிர்பார்க்காம வேக வேகமாக அந்த மழை கொட்டினதால பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு பதிவையும் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கெல்லாம் யாரும் ஆளாகாதபடி உஷாரா இருங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்